வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி அமாவாசையோட சிறப்புகளை பத்தி தாங்க. சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணப்படக்கூடிய இந்த தட்சிணாயன காலத்தோட தொடக்கத்துல வர்றதுதான் ஆடி அமாவாசைங்க. கடகம்ங்கிற நீர் ராசியில சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாள்ல கடல்ல அதிசயமிக்க மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களான சங்கு, சிப்பி, பவளம் போன்றவை புத்துயிர் பெறுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால கடல் நீர்ல ஒரு புதிய சக்தி உருவாகுதுங்க. அதனாலதான் ஆடி அமாவாசை நாள்ல புனித தலங்கள்ல இருக்கக்கூடிய கடல் நீர்ல நீராட சொல்லியிருக்காங்க. இது உடல் நலத்திற்கு ரொம்ப நன்மை தரும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக சொல்றாங்க. நமக்கு குலதெய்வத்தோட அருள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் முக்கியங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேள்விப்பட்டிருப்போங்க, பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லி. அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு அமாவாசை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானதுங்க. திருமண தடையாகட்டுங்க, குழந்தை பாக்கியமின்மை இருக்கிறதாகட்டுங்க, இந்த பித்ரு வழிபாடு பண்ணும்போது நிவர்த்தி ஆகுதுங்க. மேலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இதற்கு அழகாபுரி அரசன் அழகேசனோட கதையை கூட சொல்லுவாங்க. சரிங்க, அமாவாசை வழிபாடு எப்படி செய்யணுங்க? பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க. அந்த நாள்ல நகம் வெட்டக்கூடாது. அமாவாசை நாட்கள்ல முடி வெட்டிக்கவும் கூடாதுங்க. அன்றைக்கு காலையிலேயே நம்ம பிதுர் வழிபாட்டிற்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிடணுங்க. ஏதாவது ஒரு நீர்நிலையில தர்ப்பணம் செய்யணுங்க. அதுக்கப்புறமா முன்னோர்களுடைய படங்கள் இருந்தது அப்படின்னா அந்த படங்களை வச்சு மாலை போட்டு நம்ம சமைச்ச உணவுகளை படையல் வச்சுங்க தீபாராதனை காமிச்சிட்டு காகத்துக்கு உணவு அளிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிடணுங்க. அந்த அன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னா யாருக்காவது உணவு தானம் செய்யலாங்க. இல்லைன்னா ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாமுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.